to have presidential address. I request our Alumni Association President S.V. Perumal sir to give presidential address. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது வணக்கம். என்னுடன் படித்த என்னுடைய முன்னோடிகள் சீனியர்ஸ் இங்கே வந்து சிறப்பித்து தருவதற்கும் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இங்கே ஒவ்வொரு துறையிலையும் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், நாங்கள் படிக்கும்போது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஃபினான்சியலாக வந்து இது பண்ணால் அவங்கவுங்க கஷ்டப்பட்டுக்கிட வேண்டியதான், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃபினான்சியல் இல்லைன்னா யூ ஹேவ் டு சஃபர். அது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படித்து முன்னேறணும். அதுதான் எங்களுடைய காலகட்டம். பட் இப்போ உள்ள காலகட்டம் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட். நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டு, நான் இதை சாதிக்கணும், நான் இதை ஆகணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து வழி உண்டு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாருங்கிறத வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவன் வந்து தனித்தனி திறமையாக கொடுத்துருக்கான். படிப்பு மட்டும்தான் இப்போ நீங்கள் படித்து வந்திருக்கீங்க, அதுக்காண்டி வந்து இங்கே வராதவங்க அவங்க வந்து திறமை இல்லாதவங்க இல்லை. சொல்லப்போனால் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க வந்து மிகப்பெரிய சாதனையாளருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, அடுத்தால என்ன பண்ணுவீங்க, நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க, நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு 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 ஃபிக்ஸடு பிளாட்ஃபார்முக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க. அதாவது நான் ஜஸ்ட்டு ஒரு நல்லா படிக்கிற பசங்களுடைய கேரக்டரை சொல்கிறேன். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு எர்னிங் இருக்கணும், ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும், ஒரு கார் வசதி இருக்கணும், அந்த அந்த லெவல் ஆஃப் ஒரு ஃபிக்ஸடு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஆனால் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டு, பேக் பெஞ்சர்ஸு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுக்கு கிரவுண்டு வந்து ஓப்பன். அவனுக்கு வந்து அவங்களே மாதிரி வந்து நம்ம படிச்சிருக்க நல்லா படிப்போம், நம்ம இதாகணும்னு அவன் நினைக்க முடியாது. அவனுக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டு. அவன் ஓப்பன் கிரவுண்டில் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு சிஸ்டம் தெரியாது. ஸோ எப்படினாலும் பேட் பண்ணுவான். பேட் பண்ணும்போது சிக்ஸர் ஆகலாம், கண்டினியூஸ் சிக்ஸர் ஆகலாம். ஸோ அதே மாதிரி வந்து பட் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ யுவர் ஹைட், ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ யுவர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் கிளாஸில் வந்து மேபி 4th 5th 6th தேர்டு ரேங்கிலேருந்து 6th ரேங்கில் ஆசிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரேங்கர் நான். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பீரியட் படிக்கும்போது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் பிஜி பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நடக்கும். சயின்ஸுனால வந்து பயாலஜினால வந்து ப்ராக்டிக்கல் உண்டு. அதில் எல்லோரும் வந்து மெஷர்மெண்ட்டு வந்து இது எல்லோரும் எடுப்பாங்க. அது மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் ஜார் இருக்குது, அதில் எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன், இந்த மெஷர்மெண்ட் ஜாரில் ஊற்றி இதில் இது பண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த மக்கில் வந்து ஒரு கோடு, ஒரு மார்க்கர் பெண்ணை வச்சு ஒரு கோடு போட்டு அப்படியே அள்ள வேண்டியது, இப்படி பார்க்க வேண்டியது, ஊற்ற வேண்டியது. இதை ஒரு நாள் எங்கள் ஹெச்ஓடி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் அவன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், தயவுசெய்து நீ வந்து டீச்சராக போயிடாத அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு, எம்எஸ்சி படித்து அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து பிஹெச்டி ஏதோ பண்ணிவிட்டு நான் வாத்தியார் தானே ஆகணும் அப்படின்னு. இல்லை யூஆர் நாட் ஃபிட் ஃபார் தட். ஏன்னா நீ குறுக்கு வழியை கையாளுற, ஒரு வாத்தியார் வந்து குறுக்கு வழியை கையாளக்கூடிய ஆளாக இருந்தால் நீ ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்போது வந்து நான் யோசித்தேன், என்னடா வந்து எம்எஸ்சிக்கு வந்துட்டோம், செகண்ட் இயரில் இருக்கிறோம், இந்த ஆள் இப்படி சொல்கிறான், அப்போ நம்ம என்னது ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஐஏஎஸ் பண்ணணும், சிவில் சர்வீஸ் எழுதணும், இதெல்லாம் ஒரு பக்கம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் என் மனசில் அவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப என்னை திங்க் பண்ண வச்சிருச்சு. அப்போ நான் என்னையே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். நமக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன,
அப்படின்னா என்னையால் வந்து நல்லா பேச முடியும், ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து உருவாக்க முடியும், என்னை சுற்றி ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். இதுதான் வந்து நான் காலேஜை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச எனக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ நினச்சேன், சரி நம்ம வந்து வாத்தியார் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம வந்து இந்த எம்எஸ்சி படிச்சிட்டோம், தெரியாதான் படிச்சிட்டோம், விட்டுருவோம், இனிமேல் வந்து எம்பிஏ பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச வந்து இது வந்து வித்தை வந்து வாயில் இருக்குது, அதை வச்சு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து மார்க்கெட்டிங் லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்ஓ ஃபுட்டுங்கிற ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். திருப்பி வந்து கோத்ரேஜ் அக்ரவேட்டில் வந்து ஏரியா மேனேஜர் ஆனேன். அங்கே வந்து ரீஜனல் மேனேஜர் ஆனேன். அப்போ என்னுடைய எய்ம் என்னதுன்னா வந்து அப்போ வந்து 94, ஆமாம் 94ல் 42,000 ருபீஸ் சேலரி, கார் அலவன்ஸ் 20,000 ருபீஸு, ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரு, ஃப்ளைட் ஃபேரு, ஸ்டார் ஹோட்டலில் தங்கலாம், ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். அப்போ வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ண டைம் நான் வந்து அதிகபட்சமாக என்ன நினச்சேன்னா, இந்த கம்பெனியில் வந்து ஒரு சிஇஓ இல்லைன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 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 5 இயர்ஸ் தான் தாண்டி இருக்கும். அப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு நாள் சொன்னார், என்ன சார் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டார். நான் அந்த கம்பெனியில் வந்து காட்ரேஜில் வந்து வைஸ் பிரசிடென்ட் இல்லைனா வந்து சிஓ வந்து ஃபஸ்ட்டு, இஃப் நாட் சிஓ வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு. இதுதான் உன் அளவுகளா, இவ்வளோ தானா நீ அப்படின்னாப்புல. நல்லா யோசி, இவ்வளோ தான் நீனா தென் இட் இஸ் வெல் அண்ட் விஷ். ஐ ஃபீல் யூ கட் பெட்டர் கேப்பபிலிட்டி, நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாப்புல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா வந்து என்ன பிஸ்னஸ், என் லைனில் உள்ள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் நீட் தட் டைம் இட் வில் நீட் 50 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 50 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணால் நான் கற்றுக்கிட்ட தொழிலில் வந்து நான் ஒரு என்டர்பிரனர் ஆக முடியும். அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. எகெயின் இட் நீட்ஸ் பிராண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூ. பட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மோர் தேன் த பிராண்ட், இந்த பெருமாளுங்கிற பிராண்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யூஆர் செல்லிங் பை யுவர் இன்ஃப்ளூயன்ஸு அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டில் ஒரு தாட் இருந்துச்சு. அப்போ நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே. அவர் திருப்பி அதை 2-3 தடவை வந்து என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணார். நீ இப்படி இருந்தேன்னா நீ வந்து ஒரு ஆஃப்டர் சம் இயர் நீ ஒரு 2 lakhs 3 lakhs 4 lakhs சேலரி வாங்குவ, அவ்வளோதான் உன் லைஃபு, அதுக்கு மேலே வந்து உன்னால் வர முடியாது, பொட்டன்ஷியல்லேருந்து ஏன் நீ இப்படி வீணாக இருக்க அப்படின்னாப்புல. இன்னும் நம்ம வீணாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. நம்ம ஒன்றும் வீணாகலே இருக்குது, நம்ம வந்து வாத்தியாராக போகிறதுக்கு அன்ஃபிட் அப்படின்னாரு. ஓகே, நம்ம வாத்தியாராக போகிறதுக்கு அன்ஃபிட், ஓகே லீவ் இட். நம்முடைய ஸ்ட்ரென்த்து வந்து வாயில் இருக்குது, நல்லா பேசுவோம், பாசிட்டிவ் ஃப்ரேம், எதிர் சைடுக்கு வந்து பாசிட்டிவ் ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவலில் பில்டப் பண்ணுறது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் நான் என்றைக்குமே வந்து பிரேக் பண்ணதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன். எந்த சிச்சுவேஷன்லையும் சரி. இப்போவும் நான் வந்து கம்பெனி நடத்துகிறேன், என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரோ என்னுடைய சப்கான்ட்ராக்டர்ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ண எனி கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா we can believe பெருமாள் இஸ் we could depend on himself. அவர் வந்து சொன்னார்னா அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ணுவாங்க. ஸோ அதை நான் என்றைக்குமே வந்து இப்போ என் பையன் டேக் ஓவர் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட சொல்லுவான், இது இப்படி தான் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுங்கிறது ஓகே. பட் வென் த டைம் டிமாண்ட்ஸ் வி ஆல்சோ வி கேன் ரைஸ் அவர் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிற. பட் யங்கர் ஜென்ரேஷனால் அவனுடைய தாட் அப்படி இருக்குது. பட் என்னுடைய இது என்னென்னா, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் படிக்கிற காலத்தில், அப்புறம் நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இதானேன். இப்போல்லாம் நீங்கள் வந்து
எந்த ஸ்ட்ரகிளும் பண்ண வேண்டாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுமா, எதில் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து யூ ஷுட் ஹாவ் கிரேட் ஐடியாஸ். நவ் த யூனிவர்ஸ் நீட் ஐடியாஸ். உங்களுக்கு ஐடியா இருக்கா, சிறப்பான ஐடியா இருக்கா, நீங்களும் ஒரு நாள் வந்து சொமேட்டோ ஆகலாம், நீங்களும் ஒரு நாள் ஸ்விக்கி கம்பெனி ஓனராக இருக்கலாம், நீங்களும் ஒரு நாள் அலிபாபா ஓனராக இருக்கலாம். ஸோ நவ் இந்த கேட்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ வந்து எவரி டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஐஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு இருக்குது. தே வில் கிவ் கைடன்ஸ் லைக் எனிதிங். நீங்கள் எந்த ஒன்லி இந்த ஐடியா வச்சு வித்தவுட் எனி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் யூ குட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். இப்போ நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் வராங்க. தேர் ஆர் ஸோ மெனி அவென்யூஸ். உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இன்வைட் கொண்டு வரதுங்கிறது ஒரு பேங்கரே இருக்காப்புல, அவர் என்னை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. கெட்டிங் ஃபினான்ஸ் டு எனி லெவல், பட் யூ ஷுட் பி த வின்னர். நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஃபினான்ஸை வாங்கிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது முடியாது. ஃபினான்ஸ் இஸ் அவைலபிள் சப்ஜெக்ட் டு யுவர் ஹை லெவல் ஐடியா. ஸோ நீங்கள் ஹை லெவல் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் த வேர்ல்டு, வாட் இஸ் த பிஸ்னஸ் வேர்ல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்தல பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா யூ ஸ்டார்ட். இஃப் யூ காட் இன்டென்ஷன் டு ஸ்டார்ட் எனி திங் யூ ஸ்டார்ட், நோ இஷ்யூ. பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி யூ டிசைட் வாட் இஸ் த லாஞ்சிவிட்டி ஆஃப் தட். இது அதாவது எல்லா பொருளுக்கும் வந்து லாஞ்சிவிட்டி இருக்குது. நமக்கு எப்படி இருக்குது லாஞ்சிவிட்டி இருக்கோ அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து லாஞ்சிவிட்டி இருக்குது. ஏன்னா லைஃப் இஸ் சேஞ்சிங் லைக் எனிதிங். சில பீரியடில் பார்த்தீங்கன்னா சில பொருளே இல்லாமல் போயிருக்கும். இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸு, அந்த ஃபிலிம்ஸு, இந்த ஃபிலிம்ஸு நிறைய கம்பெனி, இப்போலாம் அந்த கம்பெனியே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலாக போயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் அ ப்ராடக்ட் விச் ஹவ் காட் லாங் லாஞ்சிவிட்டி அண்ட் இட் ஷுட் பி த நீட் ஆஃப் த அவராக இருக்கணும். மெயின் ஃபஸ்ட்டு வந்து நீட் ஆஃப் த அவராக இருக்கணும். இப்போ ஏன் ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது? இப்போ வந்து பரபரப்பான வேர்ல்டு. நீங்கள் போய் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் யூ டோன்ட் ஹேவ் எனி டைம். ஜஸ்ட் மேக் ஏ கால், தே வில் டெலிவர். அது மாதிரி நீங்கள் என்னென்னா நீங்கள் ஏதாட்டும் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்து தே வில் ரீஃபண்ட் த அமௌண்ட். இஃப் யூ ஆர் மேக்கிங் எனி கம்ப்ளைண்ட் த டோட்டல் ப்ராடக்ட் வில் பி ரீப்ளேஸ்ட் வித்தவுட் எனி காஸ்ட். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. ஸோ யூ ஹாவ் டு திங்க் வாட் யூ ஹாவ் டு டூ பேஸ்ட் ஆன் யுவர் கேலிபர். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆளாகி இந்த அலுமினிக்கு பல லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதுக்கும் ஃபினான்ஷியல் ஒரு தடை கிடையாது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கும் ஒரு ஃபினான்ஸ் தடை கிடையாது, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் வந்து தடை கிடையாது. நீங்கள் எப்போவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ்லாம் எப்படி இத்தனை கோடி பேர் எழுதுகிறாங்க, இத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க, ஒரு 1300 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ ராங் ஐடியா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய ஃபோக்கஸ் அது கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா அந்த பூட்டுக்குள்ளே சாவி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இட் வில் கெட் ஓப்பன். நீங்கள் அந்த ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ரேஞ்சே பார்க்கக்கூடாது. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வர்றாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து 3 பேர் செலக்ட் ஆகி வந்து சர்வீஸில் போயிருக்கீங்க, எத்தனை பேர் காம்படிஷன் வந்திருப்பான், உங்களை மாதிரி ஃபிட்னஸ் இருந்திருப்பான், எல்லோரும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த பூட்டுக்கான சாவி உங்கள்கிட்ட இருந்துன்னா யூ வில் கெட் செலக்டட். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்குமா, ப்ராபபிலிட்டியை வந்து பார்க்கலாம் டு சம் எக்ஸ்டெண்ட். நீங்கள் எப்போவும் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா நிறைய லைஃப்பில் நிறைய மேட்டரை சேலஞ்சஸை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. எல்லா ப்ராப்ளம்ஸும் எல்லா இதுவும் வித் எ பர்பஸ் இட் ஹேஸ் பீன் கிவன் டு யூ. ஒரு சோதனை, ஒரு சிக்கல் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா
அந்த யூனிவர்ஸ் நினைக்குது யூ காட் த கெப்பாசிட்டி டு சால்வ் தட் இஷ்யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் எஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு சால்வ் த இஷ்யூ. அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய ஐயோ எனக்கு தான் ஆண்டவன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னு நினச்சின்னா தட் வில் பி த எண்ட் ஆஃப் த டே. நான் எகைன் அண்ட் அகைன் ஒன்று என்ன சொல்லுக்கிற விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து பி கான்ஃபிடென்ட், பி ஃபோக்கஸ்ட். ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலம் நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா மீதி உள்ள காலம் வந்து யூ குட் என்ஜாய் யுவர் லைஃப் லைக் எனிதிங். எதாக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் ஒரு ட்ரீம் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து நான் தாண்டணும்னு நினைங்க. இந்த ஸ்கேலில் நான் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்கேலை நான் தாண்டணும். அதுமாதிரி இந்த ஸ்கேலை எப்படி தாண்ட முடியும்? இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து இதாகலை, எங்கள் ஃபேமிலியில் அதாகலை அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து அந்த ப்ராபபிலிட்டி வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ யூ ஹாவ் டு திங்க் பியாண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் யூ ஹவ் டு பி ஃபோக்கஸ்ட். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அது இந்த காலேஜுக்கு இந்த மண்ணுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ யூ காட் யூ குட் மேக் இட் அவுட். ப்ளீஸ் மேக் இட் அவுட் அண்ட் ரைஸ் இன் யுவர் லைஃப் and become alumni of this college and you'll contribute to a next generation. ஸோ எனக்கு இதுக்கு உரையளிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.